பேராசிரியர் ஜெயல் பீரிஸ் தலைமையில் அவரது இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன, ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், நவஜனதா முன்னணியின் தலைவர் சுகேஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். இந்த கலந்துரையாடல் பொதுவான எதிர்க்கட்சி மற்றும் பொதுவான இணக்கப்பாட்டிற்கான கலந்துரையாடலாகும். அரசாங்கம் இவ்வளவு விடயங்களை செய்யும் போது எதிர்க்கட்சி வலுவாக இல்லை என அனைவரும் கூறுகின்றார்களே. இப்போது பாராளுமன்றத்துக்கு வெளியிலிருந்து பொதுவானதொரு எதிர்க்கட்சியை உருவாக்கவே நாங்கள் முயற்சிக்கின்றோம். அதனை மக்களிடமே கேட்க வேண்டும். அந்த எதிர்க்கட்சி தொடர்பில் எங்களுக்கு அக்கறை இல்லை. எதிர்க்கட்சியாக என்ன செய்கின்றீர்கள் என கேட்டால் எமது மட்டத்தில் எங்களால் செய்யக்கூடிய விடயத்தையே ஜிஎல் பீரிஸ் தலைமையில் பொது எதிர்க்கட்சியாக ஆரம்பித்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியும் அனைத்து அரசியல் கட்சிகளின் கூட்டணியை உருவாக்கவே முயற்சிக்கின்றதே தவிர ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தனியாகவோ அல்லது வேறு ஒரு கட்சியுடன் இல்லை. பொது எதிர்க்கட்சியை உருவாக்கவே முயல்கின்றது. நாங்கள் சரியாக வேலை செய்யும் போது இந்த பொது எதிர்க்கட்சியில் அனைவரும் இணைவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, சஜித் பிரேமதாசவும் இணைவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரு தேர்தல் வரும்போதே அரசியல் கூட்டணி உருவாகும். இருப்பினும் நாட்டில் நிலவும் பொதுவான பிரச்சனைகள் அவ்வப்போது எமது பொதுவான கருத்தை தெரிவிக்கவே போகின்றோம். தேர்தல் வரும்போதே அரசியல் கூட்டணிகள் கட்டியெழுப்பப்படும். தலைமைத்துவம் வழங்குவதற்காகவே இந்த குழுக்களுடன் இணைந்து செயல்படுகின்றோம். இன்று எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அடிமையாகாமல் அதிகளவானோர் இருக்கின்றார்கள். அந்த குழுவினருக்கும் புதிய தலைமைத்துவம் தேவைப்படுகின்றது. இங்கிருக்கும் நாங்கள் மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான சமூக தலைவர்கள் எதிர்காலத்தில் இதனூடாக உருவாகுவார்கள்.